Hi friends, வெல்கம் டு சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காளான் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது. இது பார்த்திங்கன்னா இயற்கையாக வளரும்ல அந்த காளான் தாங்க எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கடையில் விற்கும்ல மஷ்ரூம் அந்த கூட எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். இது மண்ணில் விளையிறதுனால மண்ணு தாங்க இருக்கும். இதெல்லாம் கழுவி எடுத்தால் ரொம்பவே ஒயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காளான் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா ஊறிடும். இதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தோம்னா நல்லா இது போல் ஒயிட் கலரில் சூப்பராக வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் பார்த்திங்கன்னா. இது ரொம்ப ஈஸி தாங்க க்ளீன் பண்ணுறதும். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்தால் சூப்பராக காளான் வந்து ரெடி ஆகிடும். காளான் இயற்கையாக இது வளர்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க கிடைக்கும் இந்த காளான் வந்து. ஃபஸ்ட்டு எந்த தவளை முளைக்குதோ அதே தவளை வருஷம் முளைக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த காளான் பிடிக்கும், இது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் கழுவியாச்சு. மொத்தமாக ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தால் சூப்பராக பாருங்கள். கழுவி எடுத்துட்டேன். ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இது பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லை, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாங்க. கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் அரைச்சி போட்டு குழம்பு மாதிரி செய்வாங்கங்க. நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இதே வேலையாகவே சுற்றுவோங்க. காலையில் இறந்ததும் காளான் இறங்க முளைச்சிக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தாங்க சுற்றுவோம். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேங்க, கல் உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வதங்கணும். கொஞ்சம் நேரம் இது போல் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தக்காளி வெந்துடும். இதுக்கப்புறமா இது போல் கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா சூப்பராக தொக்கு நல்லாவே வதங்கி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் கடையில் வாங்கி செய்கிற காளானோட இது போல் இயற்கையாக வளர்கிற காளான் பறித்து சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் கடையில் வாங்குகிற காளான் கூட போட்டு செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காளான் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு காளான் தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த ஸ்டேஜில் நாம் காளான் கழுவி வச்சுருக்கோம்ல, இந்த காளான்லேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியிலே காளான் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். குழம்பும் செய்வாங்கங்க, நல்ல மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டு செய்வாங்க. அந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா கம்பெல்லாம் போட்டு அரைச்சி செய்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம வதக்கி செஞ்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா அடியெல்லாம் பிடிக்காம டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காளான் பார்த்திங்கன்னா இதில் எண்ணெயிலே நல்லாவே வெந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதுவே காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறமா நம்ம எந்த மசாலாவும் சேர்த்துக்க போகிறதில்ல. மிளகாய் பொடியோடு போதுங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் பொடியிலேருந்து பச்சை வாசனைலாம் வரும்ல, அதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும்.
இந்த தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான காளான் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பரான காளான் தொக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இது சப்பாத்தி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காளான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா டேஸ்ட்டான காளான் தொக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இது போல் காளான் கிடைச்சா அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கினா இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.